ஒரு கிராமத்தில் 25 வயது இளைஞன் அருண் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காட்டுக்கு சென்று மரக்கட்டைகள் வெட்டி எடுத்து வரும்போது பச்சை ஒளி வீசும் பழைய மந்திர மரத்தைக் கண்டான். மரத்தின் அடியிலிருந்த சிறிய பெட்டியை திறந்தபோது ஒரு மந்திர மோதிரம் கிடைத்தது. அதை அணிந்தவுடன் திடீரென ஒரு அசரீரி குரல் கேட்டது. இந்த மோதிரத்தை அணிந்து கொண்டு நீ எதை கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். இரவானதால் கிராமத்துக்குள் இப்போது செல்ல முடியாது என்பதால் மரத்தில் ஒரு வீடு வேண்டும் என்றான். உடனே வீடு தோன்றியது. அங்கேயே தங்கினான். அவன் மதியம் சாப்பிடவில்லை என்பதால் சுவைமிகு உணவு வேண்டும் என்றான். பீட்சா, பிரியாணி, ஐஸ்கிரீம், பொரித்த கோழி என ஏகப்பட்ட உணவு தோன்றியது. பஞ்சுமெத்தை வேண்டும் என்றான். உடனே பஞ்சுமெத்தை வந்தது. அவன் அதில் களைப்பில் உறங்கிப் போனான். காலையில் எழுந்து கிராமத்துக்குள் சென்று அவன் குடிசைக்கு முன் அமர்ந்து வங்களா வேண்டும் என்றான். உடனே வங்களா தோன்றியது. சில நாட்களில் பணக்காரனாகி மகிழ்ந்தான். ஆனால் பேராசையால் இந்த கிராமம் முழுவதும் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்றவுடன் மோதிரம் கருப்பு புகையாக மாறி மறைந்தது.